உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர், என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு சுடர்? ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாத சுடர். தீபாவோட டெத் ஏதோ நம்ம எதிர்பாராத நேரத்துல நடந்துருச்சு. இந்த பாரு, இப்ப நாம தான் ரொம்ப கவனமா இருக்கோம்ல. யாராலையும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது சுடர். நீ தைரியமாரு. இல்ல சார், நடந்தது எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னால பயப்படாம இருக்க முடியல. நம்ம ஃபேமிலிக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு பொண்ணு நான் தான் இந்து அக்காவோட தங்கச்சின்னு நம்ம வீட்டுல உட்காந்து நம்மளே ஏமாத்த பார்த்தா. அவ வேஷம் கலைஞ்சதும் யாரோ அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமத்துல நாம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு நினைச்சா அன்னைக்கு என்ன ஷூட் பண்ண வந்தவங்க தீபாவை ஷூட் பண்ணி தப்பிச்சுட்டாங்க. என்ன காப்பாத்த போய் பாவம் தீபா இறந்து போயிட்டா. இதெல்லாம் யாரு பண்றா? அவங்களுக்கு என்னதான் வேணும்? அவங்களால திரும்பவும் நம்ம ஃபேமிலில யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயமாவே இருக்கு சார். அழாத. நோ, இந்த பாரு சுடர், நம்ம ஃபேமிலியோட டீடைல்ஸ் நல்லா தெரிஞ்ச யாரோ தான் பணத்துக்காகவும் இந்துவோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன். போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் என் சைடுல சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ தைரியமா இருக்கணும் சுடர். நாம இப்ப அலர்ட்டா இருக்கோம்னு தெரிஞ்சா அந்த சீட்டிங் கேங் இனிமே இன்னும் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவாங்க. சுடர், நீ தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காத. சரியா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் தைரியமா தான் சார் இருக்கு. ஆனா நேத்து ஆசிரமத்துல நடந்த விஷயத்த என்னால மறக்க முடியல சார். தீபாவோட கடைசி நிமிஷம் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்பவும் யாரோ நம்மள கண்காணிக்கிறாங்கன்னு தோணுது. வெறும் சொத்துக்காக உயிரெடுக்கிற எப்படி சார் இவங்களுக்கு எல்லாம் மனசு வருது? கூடிய சீக்கிரம் அந்த கேங்க கண்டுபிடிச்சு ஜெயில போடணும் சார். அப்பதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சுடர், போலீஸ் அவங்கள பிடிக்கிறாங்க பிடிக்கலங்கிறதுலாம் அடுத்த பட்சம். உன் கைய கொடு. கொடு. நான் சொல்றேன், அந்த கேங்கால இனிமே நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரிங்க சார். அப்போ இனிமே நீ பயப்படவே கூடாது. தைரியமா இருக்கணும். புரியுதா? என்னோட பேட் லக், என்னோட இந்துவை தான் நான் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இனிமே என் ஃபேமிலியில இருக்கிற யாரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். That's the promise. காவ்யா, அபி எங்க? அபிக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்ன சுடர். வயிறு வலிக்குதாமா? ஆமா, நாங்க கூப்பிட்டோம். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டா. அதான் நாங்களும் வந்துட்டோம். ஏன் அவளுக்கு திடீர்னு வயிறு வலிக்குது? ஏன் ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்ல சுடர், எங்க கூட ஸ்கூலுக்கு ரெடியா வர வரைக்கும் அபி நார்மலா தான் இருந்தா. என்னன்னு தெரியல, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டா. சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் என்னன்னு பார்த்து அபியை கூட்டிட்டு வரேன். ஓகே. அபி, அபி.
என்னாச்சு அபி? தெரியல சுடர், திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது. வயிறு வலிக்குதா? காலை நீட்ட. அபி, இந்த வயித்து வலிக்கு நீ பயப்பட தேவையில்ல அபி. சந்தோஷம் தான் படணும். சுடர், அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? சார் 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 இருங்க, எங்க போறீங்க? சுடர், அபிக்கு ஸ்டொமக் பெயின் பசங்க சொன்னாங்க. அதுக்காக தான் அவளுக்கு டேப்லெட் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஏய் சுடர், அங்க அபி பாவம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாதான் அவளுக்கு பெயின் குறையும். இந்த நேரத்துல போய் என்ன எதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்க? சார், ஆ? நான் காரணத்தோட தான் தடுக்கிறேன். அவளுக்கு டேப்லெட் எல்லாம் தேவையே இல்ல, தானாவே பெயின் குறைஞ்சிரும். தானாவே பெயின் குறைஞ்சிருமா? ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஸ்டொமக் பெயின் எப்படி தானா குறையும்? சார், அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. என்ன சொல்ற? உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. என்ன சொல்ற? பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஐயோ, பெரிய மனுஷனா? யூ மீன் நீ என்ன சொல்ல வர சுடர்? டேய், இது கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? ஆ? என்னம்மா? அபி வயசுக்கு வந்துட்டாடா. மை லிட்டில் கேர்ள், மை லிட்டில் பிரின்சஸ். அவ என் பொண்ணு அதுக்குள்ள பெரியவள் ஆயிட்டாளா? மா, is she all grown up now? என்னால இத நம்பவே முடியலமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா. என் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டான்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? குழந்தையாவே பார்த்துட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு குமரி ஆயிட்டா. அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சிறப்பா செய்யணும்பா. உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்க போற முதல் ஃபங்க்ஷன் இது. அதனால நாள் கடத்தாம உடனே விசேஷத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுப்பா. எஸ்மா, சரிம்மா. அப்பா, She's all grown up என் பேத்தி now. பெரிய மனுஷி ஆயிட்டா. சுடர், அபி எங்க இருக்கா? ரூம்குள்ள தான் இருக்கா. சரி, வா. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.